Hi, welcome back to all. I'm Brinda. I come up with new lesson with our favorite movie Harry Potter. Let's learn English with this introduction scene from Harry Potter and the Sorcerer's Stone and do the test. Just watch this introduction scene. Excuse me, do you mind? Everywhere else is full. Not at all. I'm Ron, by the way. Ron Weasley. I'm Harry Potter. So is it true? I mean, do you really have the what? The scar. Oh, yeah. Wicked. Anything off the trolley, dears? No thanks. I'm all set. We'll take the lot. Whoa. From this scene, I have chosen many words to explain as well I'll tell you where we can use in our day-to-day life. In this scene, very first, Ron needs seat in Harry's compartment, so he asks to Harry, "Do you mind?" for sharing the compartment. Do you mind means is used for getting someone's permission to do something, or else we can also use if you don't mind. Let me tell in Tamil. Do you mind அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா நான் இதை உங்களோட பெண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டுமா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம டூ யூ மைண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் see ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். Do you mind if you wait here a few minutes? நீங்கள் இங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஓப்பன் த விண்டோ? உங்களுக்கு நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா அந்த விண்டோவை நான் ஓப்பன் பண்ணுறேன். டூ யூ மைண்ட் கீப் ஃபாலோயிங் திஸ் ரூல்ஸ்? இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இஃப் யூ டோன்ட் ஐ வில் லீவ் ஏர்லியர் டு ஹோம். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி போகிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம டூ யூ மைண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். We will go for next word, not at all. Not at all means agree to something, as well used as a polite reply after someone has thanked you. Do you mind யூஸ் பண்ணி அவங்க செய்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க, அவங்க செய்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் தொந்தரவு எதுவும் உங்களுக்கு இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாட் அட் ஆல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் பண்ணுங்க, எனக்கு அந்த எதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் நாட் அட் ஆல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஒரு உதவி ஒருத்தருக்கு செஞ்சுருக்கீங்க, அந்த உதவிக்காக அவங்க தேங்க்யூ சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் நாட் அட் ஆல் அப்படின்னு ரிப்ளை பண்ணலாம். நான் செஞ்சதுனால எனக்கு பெருசாக எந்த கஷ்டம் இல்லை, ஐ எம் ஓகே வித் தட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல நாட் அட் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். டூ யூ மைண்ட் getting a permission from someone to do something? Not at all, agree to something. Here is our next word, by the way. By the way means when you add something to what you are saying, especially something that you have just thought of. When Ron introduced his name to Harry, he said his name I'm Ron. After that he thought to introduce his surname Weasley, so he used the word by the way, I'm Ron Weasley. லெட் மீ சே இன் தமிழ். பை த வே அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்தோட இன்னும் அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்கள் பை த வேன்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்த சொல்லலாம். இன்னொன்று எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ இன்னொரு விஷயத்த நினைக்கிறீங்க, அந்த விஷயத்த சொல்லும் போது நீங்கள் பை த வேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்ச விஷயத்த கன்டினியூ பண்ணலாம். லெட் அஸ் see எக்ஸாம்பிள்ஸ். பை த வே ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ பை த வே ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பை த வே வாட்ஸ் த டைம்? டைம் என்ன? நீங்கள் அப்போ தான் நினைக்கிறீங்க டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு, நீங்கள் பை த வே வாட்ஸ் த டைம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க யாருன்னு தெரியணும்னு அப்போ தான் நினைக்கிறீங்க. உடனே நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிவிட்டு பை த வே ஹூ இஸ் ஹீ அப்படின்னு கேட்கலாம். அடிஷ்னலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஷீ இஸ் அ குட் கேர்ள், பை த வே ஐ லைக் ஹர் ஆட்டிடியூட். அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, அது மட்டும் இல்லை அவங்களோட நடத்தையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் நம்ம பை த வே யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் த சிச்சுவேஷன்ஸ் வி கேன் யூஸ் பை த வே இன் ஆர் கம்யூனிகேஷன். Our next word, scar. Scar means a mark on the skin that is caused by a cut that skin has grown over, or a mark left by a healed wound, sore or burn. After knowing Harry, Ron asked about his scar on his head. Let me say in Tamil, scar na தழும்பு,
அந்த தழும்பு நாம் ஏதாவது அடிபட்டதுனால வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது காயமானது காயம் சரியாயிருக்கலாம், ஆனால் தழும்பு அப்படியே இருக்கலாம், இல்லை ஏதாவது தீக்காயம் பட்டது அந்த தழும்பு இருக்கலாம். அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்கார் யூஸ் பண்ணலாம். லெட் அஸ் சே எக்ஸாம்பிள்ஸ். Do you have any scar? உங்ககிட்ட ஏதாவது தழும்பு இருக்கா? I don't want to scar the trees. நான் மரங்களில் தழும்பு பண்ண விரும்பலை. Though the wound be healed, it a scar remains. காயம் சரியாயிடுச்சு, ஆனால் தழும்பு அப்படியே இருக்குது. அப்படிங்கிற இடத்துல though the wound be healed, it a scar remains. The wound healed without leaving scar. தழும்பு இல்லாமல் காயம் சரியாயிடுச்சு. The wound healed without leaving scar. These are the ways we can use scar in our sentence. Our next word, wigged. After seeing Harry's scar on his head, Ron amused and attractive in that. So he used the word wigged. Wigged means slightly bad but in a way that is amusing and attractive. In Tamil, ஒரு பொல்லாத ஒன்று தான், ஆனால் அது வேடிக்கையாகவும் ஈர்க்கப்படுறதாகவும் இருக்கும்போது நம்ம விக்டுன்னு யூஸ் பண்ணலாம். when excited or enthralled, உணர்ச்சி ஊட்டுறதாகவும் ஈர்க்கப்படுறதாகவும் இருக்கும்போது ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நம்ம விக்டு அப்படிங்கன்னு சொல்லலாம். தட்ஸ் விக்டு ஜோக். அது ஒரு பொல்லாத ஒரு ஜோக் தான், பட் அது ஈர்க்கப்படுறதா இருக்குது அப்படிங்கும்போது தட்ஸ் விக்டு ஜோக். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள். ஐ டிட் சம்திங் விக்டு ராங். நான் பொல்லாத ஒன்று செஞ்சிட்டேன், நான் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சிட்டேன்னு சொல்லும் போது ஐ டிட் சம்திங் விக்டு ராங். தட் வாஸ் வெரி விக்ட் ஆஃப் யூ. அது உனக்கு பொல்லாத ஒன்று. தட் வாஸ் வெரி விக்ட் ஆஃப் யூ. a wicked sense of humor. ஒரு மோசமான ஒரு நகைச்சுவை உணர்வு. she has a wicked sense of humor அப்படின்னு யூஸ் பண்ணலாம். in this way we can use the word wicked. Our next phrase, I am all set. I am all set means that you do not need anything when someone offers you something, especially food. When a lady in a train asked Ron and Harry or they needed of something to have. For that, Ron replied, I am all set, which means he has already enough and sufficient to have. In Tamil, யாராவது நமக்கு ஏதாவது கொடுக்கும்போது, ஏதாவது ஆஃபர் பண்ணும்போது, நமக்கு ஆல்ரெடி போதுமான அளவு, தேவையான அளவு அது இருக்கும்போது நம்ம ஐ எம் ஆல் செட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்போ மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் ஆகிருக்கு, நம்ம தயாராக ப்ரிப்பேராக ரெடியாக இருக்கும்போது கூட நம்ம ஐ எம் ஆல் செட் சொல்லலாம். ப்ரிப்பேர்ட் ஆர் ரெடி இன் பொசிஷன் ஃபார் சம் ஆக்ஷன். லெட் அஸ் see எக்ஸாம்பிள்ஸ். ஐ எம் ஆல் செட் ஃபார் மை எக்ஸாம். நான் எக்ஸாமுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஐ எம் ஆல் செட் ஃபார் மை ப்ரெசன்டேஷன். நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஐ திங்க் வி ஆர் ஃபைனலி ஆல் செட் டு கோ ஆன் தி வெக்கேஷன். நம்ம வெக்கேஷன் போகிறதுக்கு இறுதியாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற போதும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஆல் செட் மீன்ஸ் ஒன் நீட்ஸ் நோ ஹெல்ப். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் எந்த உதவியும் தேவைப்படாத போது நம்ம ஐ எம் ஆல் செட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இன் திஸ் வே வி கேன் யூஸ் த ஃப்ரேஸ் ஐ எம் ஆல் செட். Bertie wants every flavour beans. They mean every flavour. There's chocolate and peppermint, and there's also spinach, liver and tripe. George sweared he got a bogey flavoured one once. These aren't real frogs, are they? It's just a spell. Besides, it's the cards you want. Each pack's got a famous witch or wizard. I've got about 500 myself. Watch it. Oh, that's rotten luck. I've only got one good jump in them to begin with. I've got Dumbledore. I got about 6 of him. Hey, he's gone. Well, you can't expect him to run around all day, can you? This is Scabbers, by the way. Pathetic, isn't he? Just a little bit. Fred gave me a spell that's to turn him yellow. Want to see? Yeah. Son? Has anyone seen a toad? A boy named Neville's lost one. No. Oh, are you doing magic? Let's see then. Sunshine, daisies, buttermellow. Turn this stupid fat rat yellow. Are you sure that's a real spell? Well, it's not very good, is it?
Of course, I've only tried a few simple ones myself, but they've all worked for me. For example, Oculus Reparo. That's better, isn't it? Holy cricket! You're Harry Potter! I'm Hermione Granger. And you are? Ron Weasley. Pleasure. You two better change into your robes. I expect we'll be arriving soon. You've got dirt on your nose, by the way. Did you know? Just there. Our next word, besides. Please be careful in this word because there is another word beside. BESIDE. Beside ஓட மீனிங் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இன் திஸ் வேர்ட் besides மீனிங் இன் அடிஷன் டு ஆஸ் வெல் அஸ் சம்படி சம்திங் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம், அது மட்டும் இல்லாமல் இதுவும் கூட அப்படிங்கிற மீனிங் வரும் பிசைட்ஸ்க்கு. In our clip, Ron and Harry enjoying their snacks. In that, Harry asked about frog chocolate. For that, Ron said, "It's just a spell. Besides, it is the card that you want." இது ஸ்பெல், அது கூட உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குற கார்டு இது அப்படிங்கிற மீனிங்கில் ரான் சொல்லியிருப்பான். A spell is a group of words used as a magical charm or incantation. சில மந்திரம் பண்ணுறதுக்காக சில வார்த்தைகள் இருக்கும், அதை தான் ஸ்பெல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. கம் டு த பிசைட்ஸ் எக்ஸாம்பிள். பிசைட்ஸ் ஐ வாஸ் வெரி பிஸி. நான் அதை தவிர ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஐ ஹேட் 2 சப்பாத்தி பிசைட்ஸ் எ கிளாஸ் ஆஃப் மில்க். நான் 2 சப்பாத்தி கூட ஒரு கிளாஸ் மில்க் குடித்தேன். ஹி ஸ்பீக்ஸ் 2 லாங்குவேஜஸ் பிசைட்ஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தவிர அவன் 2 மொழி பேசுவான். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் பிசைட்ஸ் இட்ஸ் டூ லேட். எனக்கு அங்கே நான் போக வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இடத்துல நம்ம பிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம். தீஸ் ஆர் த வேஸ் வி கேன் யூஸ் த வேர்ட் பிசைட்ஸ். ஹியர் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், டு பிகின் வித். டு பிகின் வித் மீன்ஸ் டு ஸ்டார்ட் டூயிங் சம்திங், டு டூ த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் சம்திங் or at the start of a process, event or situation. In our clip, Ron and Harry are discussing about frog chocolate. In that, Ron said, "Oh, that rotten luck. They have got only one good jump to begin with." In Tamil, அது அதிர்ஷ்டம் இல்லாதது, ஆரம்பத்தில் ஒரே ஒரு தடவை தான் அதனால் நல்லா குதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரான் சொல்லியிருப்பான். Let's see examples of to begin with. It was great to begin with, but now it's difficult. ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் இப்போது கஷ்டமாக இருக்குது. டு பிகின் வித் ஷீ இஸ் டூ யங். ஆரம்பத்தில் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. டு பிகின் வித் யூ மஸ்ட் நாட் பி லேட் ஃபார் ஸ்கூல். ஸ்டார்டிங்கில் ஸ்கூலுக்கு லேட்டாக வரக்கூடாது. வி வில் கோ ஸ்லோலி டு பிகின் வித். ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்லோவாக போவோம். டு பிகின் வித் ஐ டோன்ட் லைக் ஹிஸ் attitude. ஆரம்பத்தில் அவனோட நடத்தை எனக்கு பிடிக்காது. These are the ways we can use the phrase to begin with. To begin with, initially, starting. Here is our next word, pathetic, which means causing you to feel pity or sadness. Another meaning, very bad, weak or useless. Among Ron and Harry's conversation, Ron introduced his Scabbers, which means rat-like future. He describes his Scabbers with a word pathetic, which means in Tamil, பரிதாபப்பட வைக்கிற, இரக்கமூட்டப்படுகிற அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம பேத்தட்டிக்ங்கிற வேர்டு பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப மோசமாக, ரொம்ப வலிமை இல்லாத, பயனில்லாத அப்படிங்கிற ஒன்று நம்ம குறிப்பிடுறதுக்கும் பேத்தட்டிக்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see with example. What a pathetic performance the team deserved to lose. இன்னும் மோசமாக விளையாடிருக்காங்க, தோல்வி அடைய வேண்டிய ஒரு டீம் தான். After the accident, he became a pathetic figure. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் பரிதாபத்துக்குரியவர் ஆனார். The child looked a pathetic sight. குழந்தை பரிதாபமாக பார்த்தது. The starving children were a pathetic sight. பட்னியில் இருந்த குழந்தைங்க பரிதாபமாக பார்த்தாங்க. These are the situations we can use pathetic, whether it's causing us to feel pity or sadness, or a very bad, weak or useless things. If you want to describe, we can use the word pathetic. Our next and last phrase, holy cricket. Holy cricket
which means showing an extreme form of surprise that can be used for both positive and negative moment of sudden. In our clip, Hermione, after seeing Harry, she used the phrase "holy cricket." Usage of this phrase is rare. Time for test. Show your answers in comment box. Do you like this video? Comment and share with your friends. Subscribe my channel. Thank you. Have a nice day. Happy learning.